அன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களே, தமிழ்நாடு டெட் பேப்பர் 2 எஜுகேஷன் சைக்காலஜி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக உங்களுக்காக 100 மிக முக்கியமான கொள்கைகள் அதை சொன்ன அறிஞர்களோட இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே உள்ளே போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கும் ஷேரும் மட்டும் பண்ணுங்க, பல பேர் பயன்பெறட்டும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாருங்க. உளவியலின் தந்தை வில்ஹெல்ம் வூண்ட், நவீன உளவியலின் தந்தை வில்லியம் ஜேம்ஸ், கல்வி உளவியலின் தந்தை எட்வர்ட் தாண்டைக், நடத்தைவாதத்தின் தந்தை பிஹேவியரிசம் சொல்லுவாங்க ஜிபி வாட்சன், முதலில் உளவியல் ஆய்வுக்கூடம் அமைத்தவர் வில்ஹெல்ம் வூண்ட். அடுத்து பாருங்க, வடிவமைப்பு வாத கோட்பாடு. வடிவமைப்பு வாத கோட்பாடு டிச்னர். செயல்பாட்டு கோட்பாடு வில்லியம் ஜேம்ஸ் ஜான் டூயி. அகநோக்கு முறை, நம்மளை நாமளே அகநோக்கி பார்த்துக்கிறது, செயின்ட் அகஸ்டின் வில்ஹெல்ம் வூண்ட். வில்ஹெல்ம் வூண்ட் நிறைய வர்றாரு பாருங்களேன். உற்றுநோக்கல் முறை அப்சர்வேஷன் மெத்தட் ஜேபி வாட்சன். தனியால் ஆய்வு முறை டைட்மேன். பரிசோதனை முறை வில்ஹெல்ம் வூண்ட். கள ஆய்வு முறை ஃபியரி ஜானே கர்ட் லெவின். மரபு நிலை பற்றிய ஆராய்ச்சி பிரான்சிஸ் கால்டன். உளவியல் என்பது மனித நடத்தையை ஆராயும் அறிவியல் க்ரோ அண்ட் க்ரோ. இந்த சென்டென்ஸே கொடுத்து இதை கேட்பாங்க. குழந்தை ஒரு வெற்று காகிதம் அப்படின்னு சொன்னவர் ஜான் லாக். முயன்று தவறி கற்றல் தாண்டைக், எட்வர்ட் எல் தாண்டைக். கற்றல் விதிகள், கற்றல் விதிகள்ல ஆயத்த விதி இருக்கு, பயிற்சி விதி இருக்கு, விளைவு விதி இருக்கு. நல்லா பாத்துங்க. ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி மூணுத்தையும் சொன்னவர் எட்வர்ட் தாண்டைக். ஆக்கு நிலையுறுத்த கற்றல் கோட்பாடு இவான் பாவ்லோ, ரஷ்யாவை சேர்ந்தவர். செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் ஸ்கின்னர், பிஎஃப் ஸ்கின்னர். உட்காட்சி வழி கற்றல் உல்ஃப்கங் கோலர். கெஸ்டால்ட் கோட்பாடு, அதாவது முழுமை காட்சி கோட்பாடு மேக்ஸ் வெர்திமர் கோஃப்கா கோலர். சமூக கற்றல் கொள்கை, உற்றுநோக்கி கற்றல், சமூகத்தை பார்த்து ஆல்ஃபர்ட் பாண்டுரா. கற்றல் படிநிலை கொள்கை ராபர்ட் காக்னே. காக்கா படியில உட்காந்துருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டுபிடிப்பு கற்றல் கொள்கை ஜெரோம் ப்ரூனர், டிஸ்கவரி ஆஃப் லேர்னிங். குறியீட்டு கற்றல் கொள்கை எட்வர்ட் டோல்மேன். அர்த்தமுள்ள வாய்மொழி கற்றல் டேவிட் ஆஸ்பெல். களக்கற்றல் கோட்பாடு கர்ட் லெவின். கற்றல் மாற்றம் அண்ட் ஒத்தக்கூறுகள் கொள்கை எட்வர்ட் தாண்டைக். கற்றல் மாற்றம் பொதுமைப்படுத்துதல் கொள்கை சார்லஸ் ஜட். கற்றல் மாற்றம் வடிவ கோட்பாடு ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க கெஸ்டால்ட் அறிஞர்கள். கெஸ்டால்ட் அறிஞர்கள்னா ஜெர்மனியை சேர்ந்த அறிஞர்கள், ஜெர்மனியை சேர்ந்த சைக்காட்டிஸ்ட் அவங்கெல்லாம் வருவாங்க. அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாடு ஜான் பேஜே. சமூக கலாச்சார வளர்ச்சி கோட்பாடு வைகாட்ஸ்கி. இவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அண்மை வளர்ச்சி கோட்பாடு ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், அவரும் வைகாட்ஸ்கி தான். சாரக்கட்டு தாங்குதல்னு சொல்லுவாங்க ஸ்கேஃபோல்டிங், ஜெரோம் ப்ரூனர் அண்ட் வைகாட்ஸ்கி. ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு லாரன்ஸ் கோல்பெர்க். சமூக உணர்ச்சி வளர்ச்சி கோட்பாடு எரிக் எரிக்சன். சூழலியல் அமைப்பு கோட்பாடு யூரி ஃப்ரான் பென் பிரென்னர். மொழியியல் கற்றல் கோட்பாடு நாம் சோம்ஸ்கி. மரபுசார் ஒழுக்க கோட்பாடு ஜான் பியாஜே. அறிவு வளர்ச்சி கோட்பாடு செயல்படும் நிலை, படிம நிலை, குறியீட்டு நிலை ஜெரோம் ப்ரூனர். நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை ஆல்ஃபிரட் ஃபீனே. நிறைய 1 மார்க்கு ஆன்சர் இருக்குதுங்க. ஒற்றை காரணி கோட்பாடு ஆல்ஃபிரட் ஃபீனே. இரட்டை காரணி கோட்பாடு ஸ்பியர்மேன். குழு காரணி நுண்ணறிவு கோட்பாடு லூயிஸ் தர்ஸ்டன். இரட்டை காரணி கோட்பாடு சார்லஸ் ஸ்பியர்மேன். குழு காரணி கோட்பாடு தர்ஸ்டன். பல்காரணி நுண்ணறிவு கோட்பாடு எட்வர்ட் தாண்டைக், த மல்டி ஃபேக்டர் தியரி சொல்லுவாங்க. நுண்ணறிவுக்கான கட்டமைப்பு கோட்பாடு ஜேபி கில்பர்ட்.
கில்போர்ட். பன்முக நுண்ணறிவு கோட்பாடு ஹோவர்ட் கார்ட்னர். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இதான் சீட்டெட்ல நிறைய கேட்பாங்க இவரை பத்தி. நுண்ணறிவுக்கான முக்கோண கோட்பாடு ராபர்ட் ஸ்டென்பர்க். திரவ மற்றும் படிக நிலை நுண்ணறிவு ரோமன் கேட்டல், ஆர்பி கேட்டல்னு சொல்லுவாங்க அவர்.